அமெரிக்கா மத்திய கிழக்கில் மோதலை அதிகப்படுத்த போகிறதா அல்லது அதனை முடிவுக்கு கொண்டு வர ஆசைப்படுகிறதா? இது குறித்து இரண்டு பார்வைகள் இருக்கிறது. அதனை பற்றி இந்த பதிவில் நாம் பார்ப்போம். அத்துடன் இந்தியாவும் பிரான்சும் ரொம்ப நெருக்கமான நட்பில் இருக்கிறார்கள். உங்களுக்கே தெரியும், நம்முடைய இந்த வருட குடியரசு தின விழாவிற்கு பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மேக்ரோன் அவர்கள் தான் சிறப்பு விருந்தினராக வந்திருந்தார். இதுவரைக்கும் நம்முடன் பாதுகாப்பு பங்காளியாக இருந்த ரஷ்யாவையும் தாண்டி பிரான்ஸ் நம்முடன் நெருக்கமாக இருக்கிறது. அது எந்த விதத்தில் இந்தியாவிற்கு லாபமாக இருக்கும் என்பது பற்றியும் இந்த பதிவில் நாம் பார்ப்போம். வணக்கம், சூப்பர் இன்ஃபோ எடிட்ஸ்களுக்கு சிறப்பு வணக்கம். ஜோர்டானில் இருக்கக்கூடிய டவர் 22 ராணுவ புறக்காவல் நிலையத்தின் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தியதில் 3 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டதாக அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. மேலும் 25 அமெரிக்கர்கள் காயமடைந்திருப்பதாகவும் சொல்லியிருக்கிறது. இந்த டவர் 22 ஏரியா 55 அப்படின்னு சொல்றாங்க. சிரியா மற்றும் ஈராக் எல்லைக்கு அடுத்ததாக அமைந்திருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அவர்கள் ஈரான் ஆதரவு போராளிகள் தான் இந்த தாக்குதலில் ஈடுபட்டிருக்கலாம் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த தாக்குதலின் உண்மைகளை நாங்கள் இன்னும் சேகரித்து வருகிறோம். இது சிரியா மற்றும் ஈராக்கில் இயங்கும் தீவிர ஈரான் ஆதரவு போராளி குழுக்களால் நடத்தப்பட்டது என்பது எங்களுக்கு தெரியும். இதற்கான பொறுப்பாளர்கள் அனைவரையும் சரியான நேரத்தில் தகுந்த விதத்தில் கணக்கில் வைத்துக் கொள்வேன் அப்படின்னு உறுதியளித்திருக்கிறார். ஈராக் மற்றும் சிரியாவில் பல மாதங்களாக தாக்குதல்கள் நடத்தப்பட்டு பாதிக்கப்பட்ட போதிலும் இன்றைய ராணுவ இழப்புகளை பகிரங்கமாக அறிவிக்க அமெரிக்க ராணுவம் ஏன் முடிவு செய்தது? ஈரான் ஆதரவு ஹமாஸுடனான இஸ்ரேலின் போர் தொடங்கிய பின்னர் மத்திய கிழக்கில் அமெரிக்க ராணுவ வீரர்கள் தாக்குதலில் கொல்லப்பட்டது என்பது இதுவே முதல் முறை. அடுத்து இந்த சம்பவம் பிராந்தியத்தில் மேலும் பதட்டங்களை அதிகரிக்கும், ஈரானை நேரடியாக உள்ளடக்கிய பரந்த மோதலின் அச்சத்தை தூண்டும். இஸ்ரேலின் பெயரில் மத்திய கிழக்கில் அமெரிக்கா தங்களுடைய புதிய போருக்கான தயார்படுத்துவதற்காக இந்த இழப்புகளை அறிவித்திருக்கிறது அப்படின்னு ஒரு சிலர் சந்தேகம் கொள்கிறார்கள். அமெரிக்கா ஏற்கனவே இஸ்ரேலுக்கான ஆயுதங்கள் மற்றும் போர் விமானங்களை கையிருப்பு செய்து லெபனானை தாக்குவதற்கு அவற்றை தயார்படுத்துகிறது. மறுபுறம் ஈரான் லெபனானுக்கு ஆயுதங்களை மாற்றுவதை தடுக்கவும், இஸ்ரேலை அவர்களின் தாக்குதல்களில் இருந்து பாதுகாக்கவும், சிரியா மற்றும் ஈராக்கில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய எதிர்ப்புடன் அமெரிக்கா போரில் சேரும் என்றும் சிலர் சொல்கிறார்கள். இது இஸ்ரேலை காக்க ஒரே குறிக்கோளுடன் பைடன் மற்றும் அமெரிக்காவினுடைய உயரடுக்கின் போராக இருக்கும். ஆனால் இஸ்லாமிய எதிர்ப்பு அமைதியாக இருக்காது. அவர்கள் பெருமளவிலான காமிகேஸ் ட்ரோன்கள் ஏவுகணைகளை வைத்திருக்கிறார்கள். இதை அமெரிக்க விமான எதிர்ப்பு அமைப்புகளால் நிறுத்த முடியாது. இப்படி ஒரு மோதல் விரிவடையும் போது இரு தரப்பிலும் உயிரிழப்புகள் ஏற்படும். லெபனானில் ஹிஸ்புல்லாவுடன் போரிடும் போது ஈரானும் இஸ்லாமிய எதிர்ப்பும் இஸ்ரேலை தாக்குவதில் இருந்து பின்வாங்கினால் அமெரிக்கா எதுவும் செய்யாது, அப்படியே இருக்கும். அப்படி இல்லைன்னா அமெரிக்கா சிரியா மற்றும் ஈராக் மீது குண்டுவீச்சு தாக்குதலை நடத்தும் என்றும் சிலர் யூகிக்கிறார்கள். மேலும் இஸ்லாமிய எதிர்ப்பானது மத்திய கிழக்கு முழுவதும் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து பெரிய அளவில் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை ஏவிவிடும் என்றும் சொல்லப்படுகிறது. அமெரிக்க ஜனாதிபதி பைடனும் துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸும் நேற்று ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் வெள்ளை மாளிகையில் இருந்தபோது பல அமைச்சரவை அளவிலான தேசிய பாதுகாப்பு அதிகாரிகள் இந்த தாக்குதல் குறித்து விளக்கம் அளித்திருக்கிறார்கள். இதனை வெள்ளை மாளிகை தெரிவித்திருக்கிறது. தென் கரோலினா தேவாலய விருந்து மையத்தில் இந்த மீட்டிங்கிற்கு பிறகு சென்று அங்கே பேசிய ஜனாதிபதி பைடன் இந்த தாக்குதலுக்கு காரணமானவர்கள் நிச்சயமாக அமெரிக்கா பழி வாங்கும் அப்படிங்கிறத வலுவாக பேசியிருக்கிறார். இந்த தாக்குதலை பற்றி ஹமாஸ் செய்தி தொடர்பாளர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? அவர் காசாவில் அப்பாவி மக்கள் கொல்லப்படுவது நிறுத்தப்படாவிட்டால் ஒட்டுமொத்த முஸ்லிம் தேசத்தையும் எதிர்கொள்ள நேரிடும் அப்படின்னு அமெரிக்காவிற்கு இது ஒரு செய்தி என்று சொல்லியிருக்கிறார். காசா மீதான அமெரிக்க சியோனிச ஆக்கிரமிப்பின் தொடர்ச்சி ஒரு பிராந்திய மோதலை ஆபத்தை விளைவிக்கும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். தீவிரமடைந்து வரும் மத்திய கிழக்கு மோதல் தேர்தல் ஆண்டில் இப்ப அமெரிக்காவுக்கும் தேர்தல் வரும், பைடனுக்கு ஒரு சவாலாக இருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி ட்ரம்ப் உட்பட பல்வேறு குடியரசுக் கட்சி அரசியல்வாதிகள் தங்களுக்கான ஒரு மைலேஜ் தேடிக்கொள்வதற்காக இந்த கொடிய தாக்குதலை பயன்படுத்த முற்படுகிறார்கள். ட்ரம்ப் இந்த தாக்குதலை ஜோ பைடனின் பலவீனம், சரணடைந்ததின் விளைவு அப்படின்னு விவரித்திருக்கிறார். பென்டகன் என்ன சொல்லுது அப்படின்னா, ஈராக் மற்றும் சிரியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க மற்றும் நேச நாட்டு படைகள் அக்டோபர் நடுப்பகுதியில் இருந்து 150க்கும் மேற்பட்ட தாக்குதல்களுக்கு இலக்காகி இருக்கிறது. மேலும் அமெரிக்கா இரு நாடுகளிலும் பதிலடி தாக்குதல்களை நடத்தியது. காசா மோதலில் இஸ்ரேலுக்கு அமெரிக்க ஆதரவை எதிர்க்கும் ஈரானுடன் தொடர்புடைய ஆயுத குழுக்களின் கூட்டணி ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க துருப்புக்கள் மீதான பல தாக்குதல்களை நடத்துகின்றன. கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஈராக் சிரியா ஜோர்டான் எல்லைகள் சந்திக்கும் இடத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய 2 தளங்கள் உட்பட சிரியாவில் 3 இடங்களில் ட்ரோன்கள் மூலம் அமெரிக்க துருப்புக்கள் மீது குறிவைத்ததாக ஈராக்கில் இருக்கக்கூடிய ஹமாஸ் தெரிவித்திருக்கிறது. காசா மீது தொடர்ந்து இஸ்ரேல் நடத்தி வருகின்ற தாக்குதல்களுக்கு அமெரிக்கா உடன்பாடாக இருக்கிறது என்று
ஒரு கோபம் இந்த இஸ்லாமிய எதிர்ப்பிடம் இருக்கிறது என்கிறார்கள். லெபனான், ஈராக், சிரியா மற்றும் ஏமனில் ஈரான் ஆதரவு குழுக்களை உள்ளடக்கியவர்கள் இதுபோல தாக்குதல்களை செய்கிறார்கள். மோதலின் லெபனான் பகுதி ஹிஸ்புல்லாவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையே டெய்லி துப்பாக்கி சூடு இல்லாமல் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அமெரிக்க படைகள் ஈராக் மற்றும் சிரியா மற்றும் ஏமனில் நேரடியாக தாக்குதல்களில் ஈடுபட ஆரம்பித்திருக்கிறது. ஏமனின் ஈரான் ஆதரவு ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் காசாவில் பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக இஸ்ரேலுடன் இணைக்கப்பட்ட கப்பல்களை தாக்கியதாக கூறி கப்பல் போக்குவரத்து மீது 2 மாதங்களுக்கு மேலாக தாக்குதல்கள் நடந்து வருகிறது. அமெரிக்காவும் பிரிட்டனும் ஹவுதிகளுக்கு எதிராக 2 சுற்று கூட்டு தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் அமெரிக்க படைகள் கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக ஒருதலைப்பட்ச வான்வெளி தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. மத்திய கிழக்கின் பல பகுதிகளில் அதிகரித்து வரும் வன்முறை ஈரான் நேரடியாக சம்பந்தப்பட்ட ஒரு பரந்த பிராந்திய மோதலின் அச்சத்தை எழுப்பி இருக்கிறது. அமெரிக்கா தீவிரமான சூழ்நிலையில் ஒரு மோதலை தவிர்க்க முயல்கிறது என்றும் சிலர் சொல்கிறார்கள். அமெரிக்காவினுடைய கணக்கு என்பது அது என்ன ஆக்ஷன் பண்ணுதோ அதை பொறுத்து தான் அமையும். பொறுத்திருந்து நாம் இதை பார்க்க வேண்டும். அடுத்த செய்தி, பிரான்சும் இந்தியாவும் மிகவும் நெருங்கி வருகின்றன. ரஷ்யா தான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய பாதுகாப்பு பங்காளி அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் பிரான்சின் பங்களிப்பு அதனையும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருத வைத்திருக்கிறது. இன்னும் சொன்னால் ரஷ்யாவை தாண்டி செல்லவும் கூடும் என்கிறது யுரேஷியன் டைம்ஸ். 26 ஜனவரி 2024 அன்று இந்தியாவினுடைய குடியரசு தின அணிவகுப்பிற்கு தலைமை விருந்தினராக பிரான்சின் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோனை அழைத்தது இந்தோ பிரான்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் உறவை ஆழமாக விவரிக்கிறது. 1948 இந்தியா பிரான்சுடன் ராஜதந்திர உறவுகளை நிறுவியதிலிருந்து 6வது முறையாக பிரான்சுக்கான இந்த அழைப்பு இந்தியா பிரான்ஸ் உறவுகளின் ஆழம் மற்றும் அரவணைப்பை குறிப்பது மட்டுமல்லாமல் இந்த உறவு ஒரு பாசிட்டிவான வளர்ச்சியை நோக்கி போகிறது என்பதையும் காட்டுகிறது. இந்தியாவிற்கும் பிரான்சிற்கும் இடையிலான உறவுகள் ஜனநாயக அரசியலின் அடித்தளம், சமத்துவம் மற்றும் சுதந்திரத்தின் உணர்வின் அடிப்படையில் இருப்பதாக கூறப்பட்டாலும் ஆரம்பத்திலிருந்தே விரிவானதாகவும் அனைத்தையும் உள்ளடக்கியதாகவும் இன்க்ளூசிவுடன் இருக்கிறது. அது முக்கியமாக இறையாண்மை மற்றும் பாதுகாப்பு பிரச்சனைகளால் ஆதிக்கம் செலுத்தப்படுகிறது. இறையாண்மை மற்றும் பாதுகாப்பு கூட்டாண்மை ஆகிய இரண்டின் காரணமாக பிரான்சும் இந்தியாவும் பிராந்திய மற்றும் உலக அளவில் புவிசார் அரசியலில் செயல்படுவதற்கும் பங்களிப்பதற்கும் ஆர்வமாக இருக்கிறார்கள். இந்தியா மற்றும் பிரான்ஸ் ஆகிய இரு நாடுகளும் ஸ்ட்ராட்டஜிக் நலன்களை கொண்ட இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவிடம் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயத்தை உணர்ந்திருக்கிறார்கள். இந்திய பிரதமர் மோடியும் பிரான்ஸ் அதிபர் மெக்ரனும் கடந்த 2 ஆண்டுகளாக இருதரப்பு சந்திப்புகளிலும் பல்வேறு பலதரப்பு உச்சி மாநாடுகளிலும் ஒருவரை ஒருவர் தொடர்ந்து சந்தித்து பேசி வருகிறார்கள். இந்தியா மற்றும் பிரான்சின் இந்த 2 உயர்மட்ட தலைவர்களும் ஒரு சிறந்த தனிப்பட்ட உறவை பகிர்ந்து கொள்வது மட்டுமல்லாமல் சர்வதேச உறவுகளை நடத்துவதில் ஸ்ட்ராட்டஜிக் சுயாட்சிக்கான அவர்களின் பகிரப்பட்ட தேடலின் காரணமாக தனித்துவமான உறவை கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவை பொறுத்தவரையில் பல புவிசார் அரசியல் புயலின் போது பிரான்ஸ் ஒரு நிலையான மற்றும் நம்பகமான பங்காளியாகவே இருந்து வருகிறது. இந்தியாவின் அமைதியான அணுகுண்டு வெடிப்பை தொடர்ந்து அமெரிக்காவின் பொருளாதார தடைகளின் போது பிரான்ஸ் இந்தியாவுடன் உறுதியாக நின்றது. தாராப்பூர் அணு உலைக்கு எரிபொருள் வழங்கும் ஒப்பந்தத்தை அமெரிக்காவும் கனடாவும் ரத்து செய்த நிலையில் பிரான்ஸ் உதவ முன்வந்தது. பின்னர் 1998 அமெரிக்க தலைமையிலான மேற்கத்திய நாடுகள் இந்தியா மீது பொருளாதார தடைகளை விதித்த போதிலும் இந்தியா மீண்டும் அணுசக்தி நாடாக வெளிப்பட்ட போது பிரான்ஸ் இந்தியாவின் அணுசக்திக்கான இறையாண்மை உரிமையை ஆதரித்தது. உண்மையில் இந்தியா தனது சிவில் அணுசக்தியை இராணுவ அணுசக்தியிலிருந்து பிரித்துக் கொள்வதற்கு பிரான்ஸ் உதவியது. 2008 இந்தியா அமெரிக்கா சிவில் அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளின் போது கூட அமெரிக்க அழுத்தத்தின் கீழ் எந்த சாதகமற்ற நிபந்தனைகளையும் ஏற்காத சாதக நடைமுறைவாதத்தின் அடிப்படையிலான பிரான்சின் ஆதரவு இந்தியாவுக்கு கிடைத்தது. இந்தியா ஒரு நடைமுறை அணு ஆயுத நாடாக உருவாகுவதற்கும் சர்வதேச அணுசக்தி ஆட்சியின் ஒரு பகுதியாக ஆக்கப்படுவதற்கும் பிரான்ஸ் ஆதரவு அளித்திருக்கிறது. இந்த நடவடிக்கைகள் இருதரப்பு உறவுகளில் மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்தியா பிரான்ஸ் ராணுவ ஒத்துழைப்பை 1953 ஆண்டில் இருந்து ஆரம்பித்தது என்று சொல்லலாம். இந்தியாவில் தூபானி என்று மறுபெயரிடப்பட்ட முதல் தலைமுறையின் போர் விமானமான டசால்ட் ஊஹான் அந்த ஆண்டுதான் வாங்கப்பட்டது. இந்தியா பாகிஸ்தான் போர் 1965 1971 இந்த 2 போர்களிலுமே 1956 ஆண்டில் இந்தியா வாங்கிய டசால்ட் மிஸ்ட்ரி விமானம் பெரிய அளவில் உதவியது. 1980களில் இந்தியாவின் நம்பகமான ராணுவ வன்பொருள் சப்ளையராக பிரான்ஸ் உருவானது. பிரான்சினுடைய மிராஜ் 2000 மல்டி ரோல் போர் விமானம் மிலன் எதிர்ப்பு தொட்டி வழிகாட்டும் ஏவுகணையை வழங்கியது. மிலன் இன்னும் இந்தியாவில் உரிமத்தின் கீழ் தயாரிக்கப்படுகையில் அந்த நேரத்தில் பொது அரசியல் அக்கறையின்மை காரணமாக மிராஜ் 2000 தயாரிப்பதற்கான உரிமத்தை பெற இந்தியா தவறிவிட்டது. தற்போதைய காலங்களில் இந்தியா மற்றும் பிரான்ஸ் இடையே பல்வேறு பிராந்திய மற்றும் உலகளாவிய பிரச்சனைகளில் ஒரு குறிப்பிடத்தக்க ஒருங்கிணைப்பு இருக்கிறது. ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினர் உரிமை கோருவதையும்
ஐக்கிய நாடுகள் சபையின் சீர்திருத்தங்களையும் பிரான்ஸ் ஆதரிக்கிறது. ஏவுகணை தொழில்நுட்ப கட்டுப்பாடு ஆட்சி, வாஸ்னர் அரேஞ்ச்மெண்ட், ஆஸ்திரேலியா குரூப் ஆகியவற்றில் இந்தியாவின் சேர்க்கைக்கு பிரான்சின் ஆதரவு முக்கியமானது. அணுசக்தி விநியோக நாடுகள் குழுவில் இந்தியா இணைவதற்கான வழிமுறையில் பிரான்ஸ் உறுதியுடன் ஆதரிக்கிறது. இந்தியாவும் பிரான்சும் இருதரப்பு, முத்தரப்பு மற்றும் பலதரப்பு வடிவங்களில் ஒத்துழைப்பின் புதிய பகுதிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். மே 2, 2018 அன்று கார்டன் தீவு கடற்படை தளத்தில் இந்தோ பசிபிக் பகுதியில் சீனாவின் செல்வாக்கை எதிர்ப்பது குறித்து ஜனாதிபதி மக்ரோன் ஆற்றிய உரை இந்த பிரச்சனையில் பிரெஞ்சு கொள்கையின் குறிப்பிடத்தக்க விளக்கமாக அமைந்தது. கான்டினென்டல் ஐரோப்பா மற்றும் அதன் கடல் கடந்த பிரதேசங்களில் பாதுகாப்பிற்கான படை தேவைகளை பிரான்ஸ் கொண்டிருக்கிறது. எனவே இந்தியாவுடனான ஒத்துழைப்பு ஸ்ட்ராட்டஜிக் அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் இந்தியா நிகர பாதுகாப்பு வழங்குனராக இருக்கிறது. இந்தோ பசிபிக் பகுதியில் சீனத்தினுடைய விரிவாக்க போக்குகள் குறித்து பிரான்சின் அவநம்பிக்கைகளை இந்தியா பகிர்ந்து கொள்கிறது. குவாட் இந்தோ பசிபிக் பகுதியில் சீனத்தினுடைய வடிவமைப்புகளை எதிர்க்கும் ஒரு சக்தி வாய்ந்த குழுவாக இருந்தாலும் லா ரியூனியன், மயோ, ஜிபுதி, அபுதாபி, நியூ கலிடோனியா மற்றும் பிரெஞ்சு பாலினேசியாவில் தென்மேற்கு இந்திய பெருங்கடலில் பிரெஞ்சு ஆயுத படைகளின் வடிவத்தில் பிரெஞ்சு இருப்பு இருக்கிறது. பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு இன்றியமையாத பங்களிப்பாளராக அது இருக்கிறது. எனவே இந்தோ பசிபிக் பகுதியில் இந்தியா மற்றும் பிரான்சின் ஒத்துழைப்பு அப்பிராந்தியத்திற்கு ஒரு பெரிய ஆற்றலை கொண்டு வருகிறது. கடந்த தசாப்தத்திலிருந்து பார்க்கும்போது இந்தியா பிரான்ஸ் பாதுகாப்பு ஒத்துழைப்பு பல மடங்கு அதிகரித்திருக்கிறது. 2018 மற்றும் 2022 இடையில் பிரான்ஸ் இந்தியாவினுடைய இரண்டாவது பெரிய ராணுவ வன்பொருள் சப்ளையராக உருவெடுத்தது. ரொம்ப இக்கட்டான அந்த கல்வான் மோதலின் போது ரஃபேலை இறக்கி இந்தியாவிற்கு கை கொடுத்தது. ஆத்ம நிர்பார் பாரத் திட்டத்தை ஆதரிக்கும் வகையில் கூட்டு மேம்பாடு மற்றும் இந்தியாவில் ராணுவ வன்பொருள் தயாரிப்பில் பிரான்சும் விரிவான ஒத்துழைப்பை கொடுப்பதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவின் MMRCA-வுக்கான போர் ஜெட் என்ஜினை இந்தியாவும் பிரான்சும் கூட்டாக உருவாக்கி வருகின்றன. இந்திய மல்டி ரோல் ஹெலிகாப்டர் திட்டத்தின் கீழ் ஹெவி லிப்ட் ஹெலிகாப்டர்கள் மோட்டார் மயமாக்கலை பிரான்ஸ் ஆதரிக்கிறது. இது ரஷ்ய Mi-17 ஹெலிகாப்டர்களை சஃப்ரான் ஹெலிகாப்டர் என்ஜினுடன் மாற்ற முன்மொழிகிறது. சஃப்ரான் மற்றும் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் ஆகிய நிறுவனங்கள் தற்போது இந்திய அட்வான்ஸ்டு லைட் ஹெலிகாப்டரில் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய சக்தி என்ஜினுக்கான போர்ஜிங் மற்றும் காஸ்டிங் தொழில்நுட்பத்தை மாற்றுவதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். கடற்படை நிபுணத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது மேக் இன் இந்தியாவை பகிர்ந்து கொள்வதற்கான சிறந்த மாதிரியாக கடற்படை வன்பொருள் களத்தில் பிரான்ஸ் கை கொடுக்கிறது. மும்பையில் இருக்கக்கூடிய மாஸ்கான் டாக்யார்ட் லிமிடெட் மற்றும் நேவல் குரூப் பிரான்ஸ் ஆகிய இரண்டு நிறுவனங்களும் இணைந்து 3 கூடுதல் ஸ்கார்பின் நீர்மூழ்கி கப்பல்களை நிர்மாணிப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறது. பிரான்சின் சமீபத்திய அணுசக்தியால் இயங்கும் தாக்குதல் நீர்மூழ்கி கப்பல் பாராகுடா வகுப்பு SSN மீது இந்தியா ஆர்வத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது. இது பல காரணங்களுக்காக முக்கியத்துவம் பெறுகிறது. கட்டுமானம் மற்றும் செயல்பாடுகளில் சிக்கனத்தை அடைய நிலையான பாராகுடா வடிவமைப்பின் அடிப்படையில் 6 SSNகள் மற்றும் வழக்கமான நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்க இந்தியா திட்டமிட்டிருக்கிறது. இந்தியா தனது எதிர்கால பாலிஸ்டிக் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் அணுசக்தி தாக்குதல் நீர்மூழ்கி கப்பல்கள் ஆகியவற்றிற்கான கடற்படை அணு உலைகளின் கூட்டு வடிவமைப்பு மற்றும் கட்டுமானத்தின் சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து வருகிறது. இந்தியாவும் பிரான்சும் பாதுகாப்பு உற்பத்தியில் எப்படி ஒத்துழைக்கிறார்கள் என்பதற்கு மற்றொரு உதாரணமாக கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் என்ஜினியர்ஸ் லிமிடெட் மற்றும் நேவல் குரூப் பிரான்ஸ் இடையேயான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருக்கிறது. இந்திய கடல்சார் படைகள் மட்டுமல்லாது மற்ற நட்பு நாடுகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக கடற்படை மேற்பரப்பு கப்பல்களை தயாரிப்பதில் இவர்கள் ஒத்துழைக்கப் போகிறார்கள். மேலும் கடல்சார் தொழில்நுட்பங்கள், நிலப்போர் அமைப்புகள் மற்றும் உபகரணங்கள், ரொபாட்டிக்ஸ், தன்னாட்சி தளங்கள் மற்றும் இணைய பாதுகாப்பு தொடர்பான கூட்டு திட்டங்களில் பணிபுரிய இந்தியா முயன்று வருகிறது. சர்வதேச வெளிப்பாட்டின் மூலம் ராணுவ தொழில்துறை சுற்றுச்சூழலின் வளர்ச்சியை எளிதாக்குவதற்கு இந்திய நிறுவனங்கள் பிரெஞ்சு சந்தையை அணுகுவதற்கு இந்தியா விரும்புகிறது. இந்த பாதுகாப்பு ஒத்துழைப்பு, தொழில்நுட்ப பரிமாற்றங்கள் மற்றும் மேக் இன் இந்தியாவை ஆதரிப்பதற்கான பிரெஞ்சு உறுதிப்பாட்டின் பிரதிபலிப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த முயற்சிகள் இந்தியா மற்றும் பிரான்ஸ் இடையேயான முக்கியமான தொழில்நுட்ப கட்டுமான தொகுதிகளை பகிர்ந்து கொள்வதில் நிலவும் நம்பிக்கையை மேம்படுத்துகிறது. இந்தியா பிரான்ஸ் ராணுவ துணைக்குழு என்பது இரு நாடுகளுக்கு இடையேயான ராணுவ ஒத்துழைப்பை ஸ்ட்ராட்டஜிக் மற்றும் செயல்பாட்டு மட்டங்களில் மேம்படுத்துவதற்காக நிறுவப்பட்ட ஒரு மன்றம். 2018ஆம் ஆண்டில் புதுதில்லி மற்றும் பாரிஸ் இடையேயான கூட்டாண்மை இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் கூட்டு ஸ்ட்ராட்டஜிக் பார்வை மற்றும் ஒரு தளவாட ஆதரவு ஒப்பந்தத்தில் இந்த ஒத்துழைப்பை காணலாம். இந்த ஒப்பந்தங்கள் இரு நாடுகளுக்கும் பரஸ்பரம் ராணுவ வசதிகளை பெற்றுக் கொடுத்தன. 3 தசாப்தங்களுக்கும் மேலாக இந்திய பெருங்கடலில் இந்தியாவும் பிரான்சும் ஆங்காங்கே கூட்டு கடல்சார் பயிற்சிகளை நடத்தி வந்தாலும் இந்த ஒப்பந்தங்கள், ஒத்துழைப்புகள் 1993 இருந்து முறைப்படுத்தப்பட்ட வருடாந்திர நிகழ்வாக மாறியது. இரு தரப்பினரும்
கடல்சார் கள விழிப்புணர்வை கண்காணிப்பதற்கும் மேம்படுத்துவதற்கும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்வதற்கும் பார்க்கிறார்கள். இதற்காக இந்தியா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளின் பாதுகாப்பு விண்வெளி ஏஜென்சிகள் இணைந்து செயல்படுகின்றன. இரு நாடுகளின் விமானப்படைகள் மற்றும் தரைப்படைகளும் ஒத்துழைப்பை செயல்படுத்தவும் இயங்கக்கூடிய தன்மையை அதிகரிக்கவும் வழக்கமான கருடா மற்றும் சக்தி கூட்டு பயிற்சிகளை நடத்துகின்றன. பலதரப்பு மட்டத்தில் 2020 உருவாக்கப்பட்ட இந்தியா, பிரான்ஸ், ஆஸ்திரேலியா முத்தரப்பு இந்தோ பசிபிக் கடல்சார் பாதுகாப்பு, கடல் மற்றும் சுற்றுச்சூழல் ஒத்துழைப்பு மற்றும் பலதரப்பு அர்ப்பணிப்பு ஆகியவற்றில் செயல்படுகிறது. இந்தியாவும் பிரான்சும் இணைந்து செயல்படும் 2வது முயற்சி 2022 உருவானது. அப்போது உருவாக்கப்பட்ட இந்தியா, பிரான்ஸ், UAE முத்தரப்பு. இது சூரிய மற்றும் அணுசக்தி, காலநிலை மாற்றம், சுகாதாரம், தொழில்நுட்பம், பல்லுயிர் பாதுகாப்பு ஆகிய துறைகளில் இந்த 3 நாடுகளும் ஒத்துழைப்பில் கவனம் செலுத்துகின்றன. ராணுவ அமைப்புகளை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் புதிய ராணுவ அமைப்புகளின் வளர்ச்சிக்கான முக்கியமான தொழில்நுட்பங்களை ஒத்துழைக்கவும் மாற்றவும் விருப்பம் காட்டுவதன் மூலம் இந்தியாவின் முன்னணி நட்பு நாடாக பிரான்ஸ் உருவெடுத்திருக்கிறது. இதனால நமக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தா, எப்போதுமே நம்ம ரஷ்யாவை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், அதை விட்ட அமெரிக்காவை டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 2 பேரையும் விட்டு விலகுவதற்கு இந்தியாவிற்கு இது உதவும். ராணுவ அமைப்புகளை தயாரிப்பதில் இந்தியா உண்மையான ஆத்ம நிர்பார் ஆக மாற முடியும். இன்னும் சொல்ல போனா, நம்ம உருவாக்கி வச்சுட்டு நட்பு நாடுகளுக்கு, குறிப்பாக இந்தோ பசிபிக் நாடுகளில் நம்ம உருவாக்கிய அமைப்புகளை ஏற்றுமதி செய்பவராக இருப்பதற்கும் இது உதவும். மேற்கிந்திய பெருங்கடலில் பாதுகாப்பு ஒத்துழைப்பு மற்றும் கிழக்கிந்திய பெருங்கடல் மற்றும் பசிபிக் பெருங்கடலில் இப்போது வளர்ந்து வரும் புவிசார் அரசியல் போட்டி ஆகியவற்றின் படி பார்க்கும்போது இந்தியா, பிரான்ஸ் என்ற 2 நாடுகளும் இந்த ஒத்துழைப்பை முக்கியமானதாக பார்க்கின்றன. அதற்கேற்றார் போல தங்களுடைய உறவுகளை வடிவமைக்கின்றார்கள். நடுத்தர சக்திகள், ரொம்ப ஜெயிண்ட் நாடு கிடையாது, ரொம்ப லோயர் கிடையாது, நடுத்தர சக்திகளாக பிரான்ஸ் மற்றும் இந்தியா இருக்கிறது. இந்த 2 நாடுகளுக்கும் ராணுவ வளங்களின் போட்டி தேவை இருக்கிறது. பிரான்சுக்கு ஐரோப்பிய பாதுகாப்பு மற்றும் வெளிநாட்டு பகுதிகளுக்கும், இந்தியாவிற்கு கடல்சார் பாதுகாப்பு, பிராந்திய பாதுகாப்பு மற்றும் அதன் பரந்த மக்களின் வளர்ச்சி தேவைகளுக்கும் இடையே வளங்களை திரட்டுவதற்கு இந்த 2 நாடுகளுமே வின்-வின் சிச்சுவேஷன்ல பெனிஃபிட் ஆகிக்கிறாங்க. இந்தியா, பிரான்ஸ் பாதுகாப்பு கூட்டாண்மையின் பாதை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. ஒரு பெரிய எதிர்காலத்தை நோக்கி இந்த 2 நாடுகளும் நகர்கிறார்கள். மேலும் நம்பிக்கையின் அடிப்படையிலான இந்தோ பிரான்ஸ் கூட்டாண்மை இந்தியாவின் பாதுகாப்பு தொழில்துறைக்கு ஒரு உருமாறும் ஆற்றலை கொண்டிருக்கும். நிச்சயமாக இதன் காரணமாக பிராந்தியத்தில் அமைதி, பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை கொண்டு வரும். சீனா கொஞ்சம் வாலாட்டுறத கொஞ்சம் பார்த்து வாலாட்டும். இதெல்லாம் இந்தியாவிற்கு கிடைக்கக்கூடிய லாபங்களாக இருக்கிறது. கிட்டத்தட்ட ரஷ்யா நமக்கு இத்தனை வருடங்கள் செய்ததை தாண்டி ஒரு கட்டத்தில் பிரான்ஸ் செல்லக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது. ரஷ்யாவிற்கு சீனா எப்போதுமே ஒரு செக் போட முடியும், பிரான்சுக்கு ஒரு செக் சீனா வைக்க முடியாது. அதனால பிரான்சிடமிருந்து இந்தியாவிற்கு வெகு தாராளமான ஒத்துழைப்பும் உதவிகளும் கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இது குறித்தான உங்களது கருத்துக்களை பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.